வெல்கம் டு அவர் சேனல் ட்ரீம்ஸ் 2020. நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூஸ் அண்ட் கைடில் உள்ள ஃபிசிக்ஸ் டாபிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது என்டிபிசியாக இருக்கட்டும் இல்லை ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி போன்ற எக்ஸாமுக்கு இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம கடைசி ஸ்டேஜ் நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோவோட உங்களுக்கு யூனிட் 2 மோஷன் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு, மொமெண்ட் ஆஃப் ஃபார்மு, இந்த யூக்லிபிரியம் இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி வீடியோக்கான நோட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், சரிங்களா, ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷனில் அந்த ஆப்ஜெக்ட் சுற்றுது, சரிங்களா. சர்க்குலர் மோஷனில் அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, ஓகேவா. அந்த ஆப்ஜெக்ட் இப்போ இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்த நம்ம ஏன்னு டினோட் பண்ணுவோம். ஓகே, இப்போ அந்த ஆப்ஜெக்ட் நகர்ந்து சர்க்குலர் மோஷனில் இருக்கும்போது இப்போ அந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்த நம்ம பின்னு டினோட் பண்ணுவோம். இப்போ இந்த சர்க்குலர் மோஷனில் இந்த ஆப்ஜெக்ட் சுற்றுது. அப்போ இதோட அந்த சென்டர் பாயிண்ட்டு ஒரு ஆங்கிளை மேக் பண்ணுது, சரிங்களா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்கல், அதாச்சும் இந்த பாடி ஏலேருந்து பிக்கு டிஸ்பிளேஸ் ஆகுது, சரிங்களா. ஏலேருந்து பிக்கு டிஸ்பிளேஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், இப்போ ஏலேருந்து இந்த சென்டர் பாயிண்ட், அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம ஓன்னு வச்சுப்போம். இப்போ ஏலேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆர், பியிலேருந்து சென்டர் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் அதே ஆர். இப்போ இந்த பார்ட்டிக்கல், அதாவது இந்த பாடி ஏன்ற பாயிண்டில் இது இருக்குது. அப்போ இதோட வெலாசிட்டி v1 அப்படின்னு நான் டினோட் பண்ணுறேன். அதே மாதிரி இதோட வெலாசிட்டி, பியோட வெலாசிட்டி v2. ஓகே, இப்படி டினோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இதோட வெலாசிட்டிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இப்போ ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னா அதுக்கு மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வெலாசிட்டி இதில் சேஞ்ச் ஆகுதா? ஆகலை. பட் இதோட அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, சரிங்களா. இதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. அப்போ வெலாசிட்டி இங்கே சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை ஒரு ட்ரையாங்கிளாக நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இதோட வேல்யூ ஆர், இதையும் நம்ம ஆர்னு எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு வேல்யூவை எடுத்து ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணுறோம். அதே மாதிரி வெலாசிட்டி, இதை இந்த வெலாசிட்டியை நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டு சைடுமே வெலாசிட்டி இருக்குது. இப்போ பாருங்கள், நான் என்ன சொன்னேன், இந்த ரெண்டு வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ இங்கே என்ன நடக்குது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ இந்த இடம் சேஞ்ச் இன் வெலாசிட்டியாக ஆகுது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஏலேருந்து பிக்கு போகும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த ஆர்க்கோட அந்த வேல்யூ என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இது இங்கே டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு, சரிங்களா. இப்போ பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், ஓகேவா. டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், நமக்கு இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிருச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ தான் நம்ம வெலாசிட்டி இன்ட்டு சேஞ்ச் இன் டைம்னு நம்ம எடுத்துக்கிறோம், ஓகேவா. இதோட வெலாசிட்டி அந்த டைமை பொறுத்து இங்கே என்ன ஆகுது, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, சரிங்களா. டிஸ்பிளேஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, வெலாசிட்டி இன்ட்டு சேஞ்ச் இன் டைம். அப்போ நம்ம இங்கே v del t அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸை நம்ம ஈக்குவல் பண்ணுவோம். r டிவைடட் பை v del t ஈக்குவல் டு v டிவைடட் பை del v. இது இந்த சைட் போய்டும், இது இந்த சைட் போய்டும். ஓகே, r del v ஈக்குவல் டு v இன்ட்டு del t. இப்போ r இன்ட்டு del v ஈக்குவல் டு v ஸ்கொயர் del t. இப்போ இந்த del t இங்கே வந்துடும், r இங்கே போயிடும். இப்போ del v டிவைடட் பை del t ஈக்குவல் டு v ஸ்கொயர் பை r. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ del v பை del t இது எப்படி இருக்குது, வெலாசிட்டி டிவைடட் பை டைம். இப்போ இது ஒரு ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு சென்ட்ரிபிட்டல் ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு del v பை del t. அப்போ ஆக்ஸலரேஷன் a ஈக்குவல் டு v ஸ்கொயர் பை r. பாருங்கள், இது ஒரு சென்ட்ரிபிட்டல் ஒரு ஃபோர்ஸ், சரிங்களா. அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு maன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும்.
இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த எம் அப்படி இருக்கும், ஏக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச v²/r அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது f = mv²/r. இப்போ நம்ம டெஃபினேஷனுக்கு வரலாம். அதே தான் சொல்லியிருக்காங்க, when a object travel along a circular path. இப்போ என்ன ஆகுதுங்க, ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் ஆகுது. அடுத்து பாருங்கள் எப்படி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் பண்ணும்போது இட்ஸ் வெலாசிட்டி சேஞ்சஸ் கண்டினியூஸ்லி. ஓகே, வெலாசிட்டி என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. வெலாசிட்டி சேஞ்சஸ் கண்டினியூஸ்லி விச் மீன்ஸ் வெலாசிட்டியோட அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஓகே, வெலாசிட்டி சேஞ்சஸ் கண்டினியூஸ்லி. தென் நேச்சுரலாகவே அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நேச்சுரலாகவே அந்த பாடி மேலே ஆக்ட் ஆகுது. ஆக்ட் ஆகும்போது அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடியை சென்டர் டுவர்ட்ஸ் த சென்டராக அந்த பாடியை சர்க்குலரில் மோஷனில் வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே சுற்றிட்டு இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் ஒரு இடமா இந்த ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷனில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் அந்த ஆப்ஜெக்டை அப்படி சர்க்குலர் மோஷனில் சுற்ற வைக்கிது. அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, டுவர்ட்ஸ் த சென்டர், சென்டரை நோக்கி சுற்ற வைக்கிது. இதே சென்டருக்கு அவே த சென்டராக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவே த சென்டர்னால் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இதே டுவர்ட்ஸ் த சென்டர், அதாவது சென்டரை நோக்கி சுற்றுச்சு அப்படின்னா அதை நம்ம சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் அந்த ஆப்ஜெக்டை ஒரு சர்க்குலர் மோஷனில் அந்த பாடியை சுற்ற வைக்குது அப்படின்னு சொன்னோமா, அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட பேர் தான் என்னென்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். அந்த பாடியோட மாஸை எம்னு சொல்கிறாங்க. அது சர்க்குலர் பாத்தில் சுற்றும்போது அதனுடைய அந்த ரேடியஸை ஆர்னு இங்கே சொல்கிறாங்க. இங்கே யூனிஃபார்ம் ஸ்பீடு, அது ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடில் சுற்றுது. இங்கே வந்து என்னாச்சுன்னா வெலாசிட்டியில் ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகலை, அதோட டைரக்ஷன் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ யூனிஃபார்ம் ஸ்பீட் v. அப்போ ரெக்வயர்டு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் நமக்கு கடைசி என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா mv²/r. ஓகே, இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நீங்கள் சின்ன வயசில் ஒரு ஸ்டோனில் வந்து த்ரெட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் உங்கள் தலைக்கு மேலே சுற்றுவீங்க. இப்படி சுற்றும் போது அது ஒரு சர்க்குலர் மோஷனில் சுற்றும், சரியா? அப்படி அது எதனால் அந்த சர்க்குலர் மோஷனில் அது சுற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் மூலியமாக தான் அது சர்க்குலர் மோஷனில் சுற்றுது. அந்த ஒரு ஃபோர்ஸ், அந்த நேச்சுரலாகவே இருக்கிற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் அந்த ஆப்ஜெக்டை ஒரு சர்க்குலர் மோஷனில் சுற்ற வைக்கிது. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிளானட்ஸ். இப்போ சன்னை சுற்றி பிளானட்ஸ் வந்து ரெவால்வ் ஆகிட்டுருக்கும், அதுவும் ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுன்னு தான் சொல்கிறாங்க. அடுத்து அதே மாதிரி இப்போ ஒரு ஆட்டம் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆட்டமில் உள்ள எலக்ட்ரான்ஸ் நியூட்ரானை சுற்றி அது மோஷனில் இருக்குது. இப்போ அதையும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நம்ம சின்ன பிள்ளையில் சைக்கிள் சுற்றும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே இடத்த இப்படி சுற்றி சுற்றி வரும், அதுவும் ஒரு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வளைவுகள்லாம் நிறைய வரும், சரிங்களா? அப்போ அந்த வளைவில் நம்ம பேலன்ஸாக போயிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் ஒரு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் தான் சொல்கிறாங்க, சரிங்களா? அப்படி அந்த வளைவில் வந்து போகும்போது எப்படி இருக்கும் அந்த ரோடுன்னு பார்த்திங்கன்னா, அந்த ரோடோட அவுட்டர் எட்ஜை கொஞ்சம் உயர்த்தி கட்டியிருப்பாங்க, சரிங்களா? நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டு பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ்ன்னு சர்ச் பண்ணி பாருங்கள், அதில் உங்களுக்கு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி போகிறத நீங்கள் விஷுவலாகவே பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அடுத்து அந்த மாதிரி இருக்கிற அந்த ரோடை பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கு வரும். சென்ட்ரிபீட்டலுக்கு ஆப்போசிட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரிஃபியூகல். சென்ட்ரிபீட்டலில் சென்டரை நோக்கி சுற்றுது, அதாவது டுவர்ட்ஸ் த சென்டராக சுற்றுது. பட் சென்ட்ரிஃபியூகலில் அவே த சென்டருக்கு அவேவா அந்த ஆப்ஜெக்ட் சுற்றிட்டு இருக்கு, சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா வாஷிங் மிஷின். இப்போ பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் ஃபஸ்ட்டு இந்த துணியை போடும்போது ஃபுல்லாக வந்து துணி வந்து கவர் பண்ணியிருக்கு அந்த பேஸை. கடைசியாக எடுக்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், சென்டரில் எதுவுமே கிடையாது. அந்த துணி ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா அந்த சென்டருக்கு அவேவாக இருக்குது, சென்டரை சுற்றி இருக்குது, சரிங்களா? அதனால தான் நம்ம இதை ஒரு சென்ட்ரிஃபியூகல் பிரின்சிபல் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம். ட்ரையரு அண்ட் அந்த க்ரீம் செப்பரேட்டர் இந்த மாதிரி சில திங்ஸை வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான்
பாருங்கள் இதில் இன் அப்ளையிங் நியூட்டன் லா ஆஃப் மோஷன் வி ஹாவ் டு கன்சிடர் சம் ஃபோர்ஸ், அதாவது ஏதோ ஒரு ஃபோர்ஸ். இப்போ சென்ட்ரிபீட்டல் என்ன பார்த்தோம், நேச்சுரலாகவே ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த சென்டரை நோக்கி சுத்த வைக்குது அந்த ஆப்ஜெக்டை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நியூட்டன் லா ஆஃப் மோஷன் படி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து அந்த அவேத சென்டராக வந்து அந்த ஆப்ஜெக்டை இருக்க வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோர்ஸை வந்து சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சூடோ அப்படின்னாலே ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சூடோ அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் ஃபோர்ஸ் தான் ஒரு ஆப்ஜெக்டை சென்டருக்கு அவேவாக சுத்த வைக்குது. ஓகேவா, ஓகே. இப்போ பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்ன மாதிரி க்ரீம் செப்பரேட்டர், ட்ரையர், இது எல்லாமே இந்த பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகுது. சரிங்களா, ஓகே. இப்போ பாருங்கள், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒரு டோர் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு டோர் இருக்குது. சரிங்களா, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டோர் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த ஹேங்கர் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் இப்படி கீழே பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். அதுதான் வந்து நம்ம இது எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸில் தான் ஒர்க் ஆகுது. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒரு பார்ட்டிக்கல் இருக்கும். சரிங்களா, அதை இந்த ஹேங்கர் இருக்கு இல்லையா, இது அந்த ஸ்க்ரூ மாதிரி உள்ள பார்ட்டிக்கலை நல்லா பிடிச்சிட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஹேங்கரால் இதை இப்படி திருப்பும் போது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக் வந்து இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும் அந்த டோருக்கு. இந்த லாக்கை வந்து அது ரிலீஸ் பண்ணி கதவு ஓப்பன் ஆகும். இது எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஃபோர்ஸ் பிரின்சிபலில் தான். இந்த பிடியில் நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது ஓப்பன் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் தான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலலாம் ஒரு ஸ்க்ரூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதை டைட் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வீட்டில் பார்த்துருப்போம். சரிங்களா, இப்படி ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பார்த்துருப்போம். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து பிடிச்சிட்டு இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி டைட் பண்ணுவாங்க. டைட் பண்ணும்போது இது டைட் ஆகும். இதைத்தான் வந்து நம்ம இது எல்லாமே வந்து மொமெண்ட் ஆஃப் ஒர்க் பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஆப்ஜெக்டை நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இப்போ இந்த கதவாக இருக்கட்டும், இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா, அந்த ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகுது. அப்போ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, ஒரு ரொட்டேஷ்னல் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான். சரிங்களா, இப்போ த ரொட்டேஷ்னல் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸை அது எதை நோக்கி கொடுக்குறோன்னா ஒரு ஆக்சிஸ். சரிங்களா, இதைத்தான் வந்து நம்ம ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை நோக்கி தான் நம்ம கொடுக்குறோம். இதை தான் வந்து நம்ம கொடுக்குற அந்த ஃபோர்ஸை எஃப்னும் நம்ம அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சஸ்க்கும் நம்ம கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் கொடுக்குற அந்த இடத்துக்குள்ள டிஸ்டன்ஸ், இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் வந்து நம்ம மொமெண்ட் ஆர்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ என்ன ஆகுது, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ் அண்ட் இந்த மொமெண்ட் ஆர்ம் இதை நம்ம டின்னு சொல்லியிருக்கோம். இதில் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகேவா, இதுதான். இப்போ வாங்க நம்ம டெஃபினேஷனுக்கு போவோம். இப்போ பாருங்கள், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன சொல்கிறாங்க, தி ரொட்டேஷ்னல் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். எது மேலே கொடுக்குறாங்க அந்த ரொட்டேஷ்னல் எஃபெக்டை, இப்போ அந்த ரொட்டேஷ்னல் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இங்கே நம்ம கொடுக்குறோம். அதை எது மேலே செலுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கு இல்லையா, இது மேலே தான் நம்ம செலுத்துகிறோம். அந்த ரொட்டேஷ்னல் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸை நம்ம இது மேலே செலுத்துகிறோம். அப்படி செலுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை நோக்கி நம்ம செலுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபோவ் டேன் இந்த ஆக்சிஸை நோக்கி தான் நம்ம செலுத்துகிறோம். சரிங்களா, இந்த ஆக்சிஸை நோக்கி நம்ம ஒரு ரொட்டேஷ்னல் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸை வந்து செலுத்துகிறோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ரொட்டேஷனல் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் அ பாடி எபோட் அன் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இதை தான் நம்ம மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸை நம்ம எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸோட அந்த மேக்னிடியூட் அளவு அண்ட் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், ஃபோர்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அப்போ இது ரெண்டுத்துக்குள்ள அந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டி, அது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேவா, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், சரிங்களா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டோட மாஸை நான் m1 அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா, இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான்.
ஓகேவா. இந்த ஆப்ஜெக்ட் இப்போ பாருங்கள், கிராவிட்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு பொருளை மேலே தூக்கி போட்டாலும் அது கண்டிப்பாக கீழே வந்தே ஆகும், கண்டிப்பாக அது கீழே வந்துடும். அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எர்த்துக்கு இருக்கிற அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான். ஓகேவா. எர்த்துக்கு எந்த ஒரு பொருளையும் ஈர்க்கிற அந்த சக்தி இருக்குது. அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம மேலே தூக்கி போடும்போது அது கீழே வந்து விழுது. ஓகேவா. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோட கிராவிட்டியில் நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறோன்னா, அந்த ஆப்ஜெக்டோடைய லார்ஜர் போர்ஷனில் தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இருக்கும். இப்போ ஒரு கோன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கேயோ இல்லை இங்கேயோ இருக்காது, அதோட லார்ஜர் சைடான இங்கே இருக்கும். இதை தான் நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஓகே, இப்போ பாருங்கள், சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்ன சொல்கிறாங்கன்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் எ பாடி இஸ் த பாயிண்ட் through which entire weight of an object act. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருளுடைய என்டையர் வெயிட்டையும் ஒரு பாயிண்டில் நம்ம நிறுத்துவோம். சரிங்களா. அந்த பாயிண்ட்டை நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. எந்த ஒரு பாயிண்டில் அந்த பொருளோட எல்லா டோட்டல் வெயிட்டும் நிற்கிதோ அந்த பாயிண்ட்டை நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து சில்லுன்னு காதல் படம் பார்த்துருப்போம். அதில் அந்த முன்பேவா சாங் வந்து எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதில் அந்த பாலை வந்து பூமிகாவும் சூர்யாவும் சரி 2 பேரும் ஒரு விரலில் அந்த பாலை நிறுத்தி இப்படி சுற்றுவாங்க. சரிங்களா. அப்போ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்கள், அந்த டோட்டல் பாடியோட வெயிட்டையும் ஒரு பாயிண்டில் கொண்டாந்து நிறுத்துவாங்க. ஓகேவா. அவங்களோட அந்த விரலில் ஒரு பாயிண்டில் கொண்டாந்து நிறுத்துவாங்க. அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் எ பாடி டஸ் நாட் சேஞ்ச் வித் சேஞ்ச் இன் ஓரியன்டேஷன் ஆஃப் எ பாடி இன் ஸ்பேஸ். இப்போ நம்மளோட பாடி ஸ்பேஸ்க்கு போகும் இல்லையா. ஸ்பேஸ்க்கு போகும்போது நம்ம பாடியில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும். சில பேருக்கு வந்து பிபிலாம் அதிகமாக இருந்ததுன்னா அவங்க வந்து இறந்து போகிற நிலமை கூட இருக்கும். அங்கே போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிளட் ப்ரெஷர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அப்படிலாம் நம்ம வந்து நிறையா வந்து கேள்விப்பட்டிருப்போம். என்ன தான் நம்மளோட பாடியில் எந்த ஒரு சேஞ்சஸ் நடந்தாலும் நம்மளோட அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது அந்த பாடியில் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாடியோட ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆனாலும் அதனால் அந்த பாடியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி எந்த இதுலேயும் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே, பாருங்கள், அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, the weight of a body act through center of gravity in the downward direction. இப்போ ஒரு ஆப்ஜெக்டுடைய வெயிட் இருக்குது. ஓகேவா. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒரு பாயிண்டில் எல்லா வெயிட்டையும் வந்து தாங்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ அந்த பாயிண்ட்டு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அப்படி பாடியோட அந்த டோட்டல் வெயிட்டும் ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ஆக்ட் ஆகுது இல்லையா, அது டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இழுக்கும்போது அந்த பாடியை எப்படி நம்ம யூக்லிபிரியம் ஸ்டேட்டுக்கு கொண்டு வருது அப்படின்னு கேட்டால், அதே ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸை நம்ம அப்வர்ட்லேயும் வெர்டிக்கலி அப்வர்ட்லேயும் நம்ம இழுத்தோம் அப்படின்னா, அதாவது அதே மாதிரி சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக தான். இங்கே பாருங்கள், இதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இது வழியாக ஒரு ஃபோர்ஸ் டவுன்வர்டு ஃபோர்ஸில் அந்த ஆப்ஜெக்டை இழுக்குது அப்படின்னா, இதை நம்ம எப்படி யூக்லிபிரியமுக்கு கொண்டு வரதுன்னா, அதே அளவு ஒரு ஈக்குவலான ஆப்ஜெக்டை வெர்டிக்கலி அப்வர்ட்லேயும் நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக இழுக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் யூக்லிபிரியமில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யூக்லிபிரியம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். யூக்லிபிரியம் அப்படின்னா எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் அதோட ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஓகேவா. இப்போ ஒரு 4 ஃபோர்ஸ், சரிங்களா, ஒரு 4 ஃபோர்ஸ் வந்து சேர்ந்து ஆக்ட் ஆனாலும் கடைசியாக நம்ம அதை அடிஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 0. அதை தான் நம்ம யூக்லிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் ஆல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ பாடி, எல்லா ஃபோர்ஸும் ஒரு பாடியில் ஆக்ட் ஆகும்போது 0 வந்துச்சுன்னா அதை நம்ம யூக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். யூக்லிபிரியம் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூக்லிபிரியம் ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கும் இல்லை மோஷனில் இருக்கும். அப்படி மோஷனில் இருந்தால் அது யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும். சரிங்களா. இப்போ நம்ம இனர்ஷியாவில் பார்த்தோம்ல, அந்த மாதிரி தான் இனர்ஷியாவில் வந்து பார்த்துருப்போம். இனர்ஷியா அட் ரெஸ்ட், இனர்ஷியா அட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ரெஸ்ட் அப்படின்னா அந்த பொருளில் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகிற வரைக்கும் அது ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். அதே மாதிரி
எந்த ஒரு ஃபோர்ஸும் அதில் ஆக்ட் ஆகுற வரைக்கும் ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடில் தான் அது போயிட்டுருக்கும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டு 2 மீட்டர் பெர் செகண்டில் போயிட்டே இருக்குது அப்படின்னா அதில் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுற வரைக்கும் ஆப்ஜெக்ட்டு 2 மீட்டர் பெர் செகண்ட்லேயே தான் போயிட்டுருக்கும். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா தான் அதுக்கப்புறம் தான் அது 3 மீட்டர் பெர் செகண்டாகவோ இல்லை 1 மீட்டர் பெர் செகண்டாகவோ ஒன்று ரெடியூஸ் ஆகும் இல்லை இன்க்ரீஸ் ஆகும். அது வரைக்கும் அது ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடில் தான் அது போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யூக்லிபிரியம் அட் ரெஸ்ட் அட் மோஷன் இருக்குது. இப்போ ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள், நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன், இதுதான் வந்து அந்த ஆப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டை இப்படி நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த ஆப்ஜெக்டை நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை நம்ம தள்ளுறோம். சரிங்களா? மாறுதா? மாறவே இல்லை. அதே பொசிஷனுக்கு அது திரும்பி வந்துடுது. என்னதான் டிஸ்பிளேஸ் ஆனாலும், என்னதான் அது இப்படி டிஸ்பிளேஸ் ஆனாலும் அதே பொசிஷனுக்கு திரும்பி வந்துடுது. இதே இந்த ஆப்ஜெக்டை நான் இப்படி வைக்கிறேன். சரிங்களா? இப்படி வைக்கும்போது இது டிஸ்பிளேஸ் ஆகுது. சரிங்களா? டிஸ்பிளேஸ் ஆகுது. பட் இது அதோட ஒரிஜினல் பொசிஷனை ரீகெயின் பண்ணுதா? பண்ணலை. அப்போ இது அன்ஸ்டேபிள். ஒரு ஸ்டேபிளாக இல்லை. டிஸ்பிளேஸ் பண்ணும்போது அது அதோட பொசிஷனை ரீகெயினும் பண்ணாது, அதே மாதிரி அது ஸ்டேபிளாகவும் இருக்காது. ஓகேவா? இதே ஸ்டேபிள் அப்படின்னா அந்த பொசிஷன் அது எவ்வளோ நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணாலும் அது திரும்பி என்ன பண்ணுது? ரீகெயின் பண்ணுது. அதுதான் நம்ம ஸ்டேபிளில் சொல்கிறோம். இப்போ நியூட்ரல் அப்படின்னா இதுதான் நியூட்ரல். பாருங்கள், என்னதான் இதை வந்து நம்ம எவ்வளோதான் நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணாலும் அது அதோட பொசிஷனை ரீகெயின் பண்ணுது. சரிங்களா? அதுதான் நம்ம நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இதிலே நமக்கு இன்னொரு பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இப்போ ஸ்டேபிள் பொசிஷனில் இது இருக்குது. சரிங்களா? ஆல்ரெடி சொன்ன ஆப்ஜெக்டில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த லார்ஜர் சைடில் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது. இப்போ இதிலிருந்து நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், இதிலிருந்து நம்ம எர்த் வரைக்கும் நம்மளோட அந்த எர்த் வரைக்கும் நம்ம போட்டாச்சு ஒரு லைனை. சரிங்களா? இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி இப்படி தான் ஆக்ட் ஆகிருக்கு. இப்போ அதே மாதிரி அதே ஆப்ஜெக்டை நம்ம அன்ஸ்டேபிளில் வைக்கிறோம். சரிங்களா? இப்போ இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இப்படி இருக்கும். பாருங்கள், இப்போ இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா இதோட லார்ஜர் சைடு. இப்போ இதிலேருந்து இது ஆக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேபிளில் இருந்ததை விட அன்ஸ்டேபிளில் லென்த்து பெருசாக இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, ஸ்டேபிளில் இருக்குது அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி மினிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே அன்ஸ்டேபிளில் இருந்துச்சு அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம டெஃபினேஷன் பார்ப்போம். பாருங்கள், ஸ்டேபிள் யூக்லிபிரியம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதில் ஏதாச்சும் ஒரு ஸ்லைட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த யூக்லிபிரியம் பொசிஷன், ஓகேவா, ஒரு பொசிஷனில் இருக்கும்போது அதில் நம்ம ஸ்லைட்டாக டிஸ்பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாடி திரும்பி அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும். இதைத்தான் நம்ம அங்கே பார்த்தோம் ஸ்டேபிள் யூக்லிபிரியமில். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அன்ஸ்டேபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ஸ்லைட்டாக ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ஸ்லைட்டாக நம்ம வந்து அதை நகர்த்தும் போது அதோட பொசிஷனுக்கு வந்துச்சா? வரல. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டஸ் நாட் ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். அப்போ அது அன்ஸ்டேபிள். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிளில் இருக்கும்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டேபிளாக இருந்தது அப்படின்னா அது கீழே விழலை. சரிங்களா? கீழே விழலை. அப்போ ஸ்டேபிளாக இருந்தது அப்படின்னா ஒரு பொருள் கீழே விழுந்தது அப்படின்னா அதுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அதே பொருள் கீழே விழலை அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அங்கே கம்மியாக இருக்குது. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சு நீங்கள் எதை எழுதிக்கலாம். ஸ்டேபிள் யூக்லிபிரியம் அப்படின்னா அது சென்டர் ஆஃப் கிராவிட்டி கம்மியாக இருக்குன்னு. அன்ஸ்டேபிள் அப்படின்னா நம்ம பார்த்தோம் அது கண்டிப்பாக கீழே விழுந்துச்சு. அப்போ அந்த இடத்துல கிராவிட்டி அதிகமாக இருக்குது. சரிங்களா? இப்படியும் நீங்கள் வந்து ஒரு அசம்ஷன் பண்ணி நீங்கள் எழுதலாம். இப்போ நியூட்ரல்லையும் அதே மாதிரி தான். அதில் ஏதாவது ஸ்லைட் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பொசிஷனில் தான் இருக்குது. அதில் டிஸ்பிளேஸ் பண்ணினப்பையும் அதே பொசிஷனில் தான் இருந்துச்சு. டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்லாதப்போ அதை நம்ம ஸ்லைட்டாக வந்து எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுத்து அதை நகர்த்தாதப்பையும் அது அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அதை நம்ம நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைன்ஸ் அட் த சேம் ஹைட். சரிங்களா? ஓகே, இப்போ ஸ்டேபிள் ஈக்லிபிரியத்துக்கான அந்த கண்டிஷன் பார்ப்போம். ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் அப்படின்னா மொத்தம் 2 கண்டிஷன் வந்து சொல்கிறாங்க. பாடியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி மினிமம் ஹைட்டில் இருக்கணும். ஸ்டேபிள்னா மினிமமாக இருக்கணும், அன்ஸ்டேபிள்னா மேக்ஸிமமாக இருக்கணும். அதே மாதிரி அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது என்ன? வெர்டிக்கல் லைன் ஒரு பாடி வழியாக, அதாவது அந்த பாடியோட பேஸ், ஓகேவா, அந்த பாடியோட அந்த பேஸ்லேருந்து ஒரு லைன் வந்து போகும். சரிங்களா? ஒரு வெர்டிக்கல் லைனு அந்த பாடியோட பேஸ்லேருந்து போகுது இல்லையா, அதை வந்து இங்கே சொல்கிறாங்க. அப்போ அந்த வெர்டிக்கல் லைன் எப்படி வந்து பாஸ் ஆகணுமா, அந்த பாடியோட பேஸ் ஆஃப் த பாடியிலேருந்து அது பாஸ் ஆகணும் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, செக்ஷன் முடிஞ்சுட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒர்க் எனர்ஜி பவர். இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.